மழை பெஞ்சனால தோட்டத்தில் மருந்தடிக்கிற ஒர்க் இருக்குன்னு சொல்லிட்டு என் ஹஸ்பண்ட் ரொம்ப வழியாகவே எழுந்து தோட்டம் போயிட்டாரு. பாப்பாவும் கூடவே எழுந்துட்டா. அவளை வச்சுட்டு என்னால் எந்த வேலையுமே செய்ய முடியல. தம்பி வந்தான், ஒரு 1/2 போல் அவளை பார்த்துக்கிட்டா. அதுக்குள்ளே கொஞ்சம் வெசல்ஸ் எல்லாம் வாஷ் பண்ண வேண்டியது இருந்துச்சு, அதை முடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் அவனுக்கும் ஒர்க் இருக்குன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டான். நான் ரக்ஷுக்குட்டியை வச்சுட்டு சமைக்கிறதுக்கு ரொம்பவே கஷ்டப்பட்டேன். ஹாஷு எழுந்திருந்தா கூட அவன் கொஞ்சம் நேரம் பார்த்துப்பா, ஒரு 80% பார்த்துப்பா. நான் இடையில போய் பார்த்துட்டு வந்துட்டா போதும், அவளே பார்த்துப்பா. 2 பேரும் கொஞ்ச நேரம் விளையாடுவாங்க, கொஞ்ச நேரம் என்கிட்ட வருவாங்க. எப்படியோ மேனேஜ் பண்ணியிருப்பேன். நேத்தும் எப்படியோ ஒரு வழியா சமைச்சு முடிச்சாச்சு. என்னன்னா அவளை யாராச்சும் பார்த்துக்கிட்டாங்கன்னா 1/2 hourல முடிகிற வேலை. அவளை வச்சுக்கிட்டே செஞ்சோம்னா மறுபடியும் 1 hour அதிகமாகும். மார்னிங்க்கு வந்து துவரம்பருப்பு சாம்பார், பருப்பு தண்ணி வடிச்சு ரசம் வச்சிருந்தேன். பருப்பு தண்ணி வடிச்சு ரசம் வச்சு சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு. சாப்பிடலான்னு கிரேவிங்ஸ் இருந்துச்சு, அதனால நேற்று ரெடி பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறமா பாப்பாவுக்கும் வயிற்றுக்கு கொடுத்தாச்சு. வயிற்றுக்கு கொடுத்தோன்னே என்ன தொலை பண்றதை விட்டுட்டு அவங்க அக்காவை தொலை பண்ண போய் எப்படியோ எழுப்பி விட்டுட்டா. மார்னிங் எல்லாருமே சாப்பிட்டு ஊருக்கு கிளம்பி இருந்தோம். பெரியம்மா வீட்டுக்கும் அண்ணி வீட்டுக்கும் போயிருந்தோம். போயிட்டு ஈவினிங் போல ரிட்டர்ன் கிளம்பியாச்சு.